Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் வீடியோ. நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து கேட்டிருப்பீங்க, இந்த வார்த்தையை. ஹவுஸ் ஒய்ஃப் தானே, சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அதை கொஞ்சம் மாடர்னாக ஹோம் மேக்கர், ஓகே ஹோம் மேக்கரா அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த வார்த்தையை கேட்குறப்பையும் சரி, அந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்குறப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிற பெண்களையுமே பார்த்தாக்கா ரொம்ப கோவம் வரும். ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ அப்பாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக வந்து ஒரு ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்மியாக பேசுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டு பேருமே வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்டை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஜாப் வந்து வீக்லி 5 டேஸோ மந்த்லி 25 டேஸோடு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ஜாப் அப்படிங்கிறது 24/7. ஸோ வருஷத்தில் 365 நாளும் பிஸியாக இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஏர்ன் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நம்ம அம்மா அவங்க நம்மளை சரியாக வளர்க்கலை, போல்டாக வளர்க்கலைன்னா இது எதையுமே நம்மளால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கும் முன்னாடி என்னோடய ரொட்டீன் அப்படிங்கிறது இது வந்து எனக்கு மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். இன்றைக்கி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். வீடு கட்டுறது மட்டும் விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் எனக்கு இந்த க்ளீனிங் அப்படிங்கிறது பிடிச்ச விஷயம். வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பிடிச்ச விஷயம், ரொம்ப பொசசிவான ஒரு விஷயம் கூட. அதனால தான் நான் வந்து மெய்டு வச்சேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக சர்ஜரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போலாம் ஒரு மெய்டு வச்சோம் அப்படின்னா கூட என்னால் எப்போ முடியுதுன்னு எனக்கு அந்த ஒரு வில் பவர் வருதோ அப்போ நான் உடனே அந்த மெய்டை வந்து ஸ்டாப் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட சின்ன இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ எனக்கு என்னோடய வேலைகளை, என்னோடய வீட்டை என் கையால் நான் பார்க்கணும், அதே மாதிரி என் கையால் தான் சமைக்கணும். ஸோ எப்போதுமே நான் நினச்சிட்டே இருப்பேன், வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டும் சரி குழந்தையும் சரி நம்மளை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது டாமினேஷன்னு சொன்னால் சில பேர் டாமினேஷன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு பொசசிவ்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லெப்பத்ரான் அப்படிங்கிற கிரானைட்டு போடுறது மட்டும் விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை மெயின்டைன் பண்ணுறது. அது உள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி டஸ்ட் இருக்கும். என்ன தான் நம்ம மாப் போட்டாலும் என்ன தான் கூட்டினாலும் வராது. அதை மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்மளோட லெப்பத்ரானில் நிறைய அந்த பெயிண்ட் மார்க் இருக்குது. அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த 3 ஃப்ளோருக்கும் கிட்டத்தட்ட கொட்டேஷன் கேட்குறப்ப எனக்கு வந்து 12,000 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் அதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன ஐடியா வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன சிவில் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செலவே பண்ணாத ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஆனால் அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மாடிப்படின்னு போயிட்டாலே நிறைய பேர் லெப்பத்ரான் தான் போடுறாங்க, ஆன்டி ஸ்கிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சீக்கிரமாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணப்போ அந்த லூவர் பேனலில் போய் கலெக்டாக இருந்த டஸ்ட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு. சில பேர் நம்மளோட ஸ்டேர் கேஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து வால் ஸ்டிக்கர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வால் பேனல். இன்னொன்று நம்ம கார் பார்க்கிங்கில் தான் வச்சு நம்ம எல்லா வேலையுமே செஞ்சோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு. பிவிசி இல்லை, அந்த ஒரு கம்பெனி வந்து ரியல் பிளாஸ்ட் அப்படிங்கிறவங்க மேஜராக யூபிவிசியோட ஃபர்னிச்சர் வந்து பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட சார்கோல் இருக்குது, WPC இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சார்கோல் அந்த மாதிரி ஒரு பேனலில் வந்து போட்டது, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில். அதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதோட ஸ்கொயர் ஃபீட்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் ஃபைனல் கொட்டேஷன் வரல, ரஃபாக தான் வந்து பண்ணியிருக்கோம். இது வுட்டோட ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, வுட்டை விட அதிகமாகவும் போகாது, கொஞ்சம் சிமிலராக வந்து வரும். பட் லைஃப் இந்த பெஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ இந்த ஆர்ச் எல்லாம் போட்டோம் இல்லையா, அது உள்ளேயுமே நான் வந்து போட சொல்லிட்டேன். இதில் இன்னும் ப்ராப்பர் ஷோ பீசஸ் வந்து வாங்கி வைக்கணும். ஸோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறப்ப ஏன் இந்த பொண்ணு இதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி சீரியஸாகவே தோணும். ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க இந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா ஆக்கிட்டாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் தான் அடுத்த ஜென்ரேஷனை ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்க முடியும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்க முடியும். வீட்டில் ஒரு பர்ஃபெக்டாக இருக்க முடியும். ஆக்சுவலாக என்னைக்கு வந்து எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே நம்ம வேலைக்கான விஷயங்களை வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு ஆளுங்களை வெளியில் தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான். நம்ம வீட்டு வேலையை
நம்மளால் பார்க்க முடியாமல் இன்னொருத்தவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி போகிறோம் இல்லையா, இது எல்லாமே 100% என்னோட ஒப்பீனியன். அது சில பேருக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம். நான் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை, இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து ஆள் தேடுறோம், சமைக்கிறதுக்காக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெளியில் தேடுறதுனால நமக்கு அதில் வந்து மணி ஸ்பெண்ட் தானே ஆகுது. அது என்னைக்காவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா? ஒரு சமையலுக்கு ஆள் வச்சு ஒரு ஜாமா விலைக்கு ஒரு வீடை கூட்டி துணி காய போடணும்னா 15,000 ரூபாய் இல்லாமல் சென்னையில் அந்த வேலையை வந்து நகர்த்த முடியாது. அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க வேண்டிய சேலரி வந்து 15,000 மினிமம். இன்னொன்று, குழந்தைங்கள ஒரு டியூஷன் அனுப்புகிறோன்னா 2,500 ரூபாய்க்கு கம்மியாக இன்றைக்கி டியூஷன் கிடையாது. அதை படிக்க வைக்கிறது அந்த ஒரு அம்மா தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்லப்போனால். ஸோ எல்லாருமே கேவலமாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் அந்த வேலையும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா, வீட்டில் வேலை செய்கிறதுலேருந்து, வெளியில் போகிறதுலேருந்து, மார்க்கெட் போகிறதுலேருந்து, எத்தனையோ எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட்லாம் இப்போ நான் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறேன். அது அவங்க வந்து அவங்களோட சுச்சுவேஷன்னால். இன்னொன்று, சில பேர் அதை விரும்பியே வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது. நான் வந்து பிகினிங்கில் மேரேஜ் ஆன புதுசில் கொஞ்ச நாள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அப்பயும் அதை ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா பாப்பா கன்சீவ் ஆகி கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தேன் நான். அப்புறம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். என்றைக்குமே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிறத வந்து நீங்கள் என்றைக்கு வந்து ப்ரௌடாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் குழந்தைங்க வந்து மதிப்பாங்க. இப்போ நான் ஒரு புது கல்ச்சர் வந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் பாப்பா கிட்டேயே நான் இதை சம்டைம்ஸ் வந்து கேட்பாம்மா, நீங்கள் வேலைக்கு போகலம்மா, வந்து டேடி மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வந்து வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் போகலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரௌடாகவும், கண்டிப்பாக இது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி குழந்தைங்களுக்கு புரிய வச்சு தான் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களை மதிப்பாங்க. அம்மா உங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் டேடியால் போய் ஆஃபீஸ்க்கு போக முடியும், நிம்மதியாக சம்பாதிக்க முடியும். டேடி சம்பாதிக்கிற ஒவ்வொரு இது வந்து ஒரு ஆதிக்கமான பேச்சு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு, வீட்டில் சமையல்லாம் செஞ்சுட்டு, வீட்டை க்ளீனாக வச்சுட்டு, குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கிறதுனால தான் ஒரு ஜென்ஸால் அவ்வளோ தைரியமாக அவ்வளோ நிம்மதியாக போய் அந்த ஆஃபீஸில் சம்பாதிக்க முடியுது. ஸோ அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸில் உங்களுக்கும் ஒரு சின்ன ஷேரிங் இருக்குல்ல. ஷேரிங் இருக்குன்னா உடனே எனக்கு மாதம் இவ்வளோ கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்களே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் வந்து இதை ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா கூட சில பேர் வந்து நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் உங்களோட குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து புரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க ஓகே, அம்மா பண்ணுறது இவ்வளோ விஷயம் இருக்குது, அம்மா நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சின்ன வயசில் என்ன படிச்சிங்க, எப்படி ஃபேஸ் பண்ணிங்க, என்ன மாதிரி இருந்தீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே அவங்கக்கிட்ட சொல்லி பழகுங்க. ஓகே, அம்மாவுக்கும் இவ்வளோ தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நம்பினாதான் உங்களுக்கு வந்து அந்த மரியாதை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த அயனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் பிஃபோர் விஷ்மையா வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. பட் நான் இப்போ என்னோட ஒரு பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நான் எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு பண்ணதுனால எனக்கு வந்து மண்டேனா இந்த ரொட்டீன், டியூஸ்டேனா இந்த ரொட்டீன், வெனஸ்டேனா இது, தேர்ஸ்டேனா கம்ப்ளீட்டாக யூடியூபுக்கு, வாரத்தில் 2 நாள் கம்ப்ளீட்டாக யூடியூப்க்கு வந்து நான் டெடிகேட் பண்ணிடுறது. ஒரு நாள் ஷூட்டு, ஒரு நாள் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு 2 சேனல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம டெடிகேட் பண்ணியே ஆகணும். மற்ற 3 நாளில் ஒரு நாள் ஃபுல்லும் க்ளீனிங்கு, ஒரு நாள் இந்த மாப் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலை நம்ம வீட்டில். அன்றைக்கி நான் எந்த வேலையுமே வந்து வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி மஸ்கிட்டோ மெஷ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து டஸ்டிங் பண்ணிட்டா போதும். இப்போ இந்த மாதிரி எஸ்எஸ்லேயே வந்து போடுறாங்க. அது ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம டஸ்டிங் பண்ணிட்டாலே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து கொட்டிடுது. அது அப்படியே வந்து மாட்டிட்டோன்னா கொஞ்சம் காற்று வந்து அதிகமாக வரும். நம்ம ஜன்னல் வந்து போடுறோம், அதில் கொசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்கிட்டோ மெஷ் வந்து போட்டு விட்டுடுறோம். அதில் பாதி காற்று வரும், அதில் டஸ்ட் அடைச்சிக்கிட்டு ஒரு 20% காற்று தான் நமக்கு வந்து வரவே ஆரம்பிக்குது. அதனால் ஒரு 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த மெஷ்ஷும் பார்க்கறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். வீட்டில் அந்த டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரியும் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கொட்டுது. நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன் இதை. நான் இந்த மாதிரி என்னோட மெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால இந்த மாதிரி டஸ்ட் வந்து ஆக தான் செய்யுது. ஸோ இதை ஜென்ரலாக வாஷ் பண்ணலாம், வாஷபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வாஷ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சே வந்து க்ளீன் பண்ணிடுறேன்.
ஸோ அதுவும் வந்து இந்த ஃப்ரைடேல அப்படிங்கிறப்ப இந்த சாமி ஜாமான் விளக்குறது, அந்த பூஜா ரூம் கூட க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை மட்டும்தான் வந்து வச்சுப்பேன். ஆனால் நிறைய பேர் ஃப்ரைடே வந்து சாமி ஜாமான் விளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2500 rupeesக்கு நான் இப்போ ஹாலில் காமிச்சல அந்த ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருந்தேன், ஒரு விண்டோக்கே. ஆனால் எனக்கு இந்த ஸ்க்ரீன் நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன், வேணால் லிங்க் கொடுக்குறேன். 4 ஸ்க்ரீனே 1200 தான் வந்தது. பட் ஒரு 3 years வரும், அந்தளவுக்கு லைஃப் வந்தால் போதும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கினேன். லிங்க் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். இந்த டிவி யூனிட்டுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுவேன், அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த மாதிரி. இது எல்லாமே நான் இன்றைக்கி வந்து நான் பண்ணினேன், அதை அப்படியே வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த மூட் வந்து செட் ஆகும், நம்ம இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரப்போ அதை வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணால் தான் தெரியும் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது தப்பே கிடையாது, இது வந்து பீத்தறதா கிடையாது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே அவங்களே ரியலைஸ் பண்ணுறதில்ல. வீட்லேயா இருக்கட்டும், ஹஸ்பண்ட்டையாக இருக்கட்டும், வீட்டில் வெளில போயிட்டு வர குழந்தைங்கள்ட்டையாக இருக்கட்டும், நான் காலையிலேருந்து அம்மா இவ்வளோ பிஸியாக இருந்தேன்டா, இந்த வேலையெல்லாம் பண்ணேன், அப்பா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சும்மா சொல்லி விடுங்க. அப்போ தான் ஓகே, அம்மா இவ்வளோ வேலை பண்ணுறதுனால தான் நம்ம வீடு இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அது வந்து புரிய வரும். நான் என்னோடய ஆஃப்டர்நூன் டயத்தில் இந்த மாதிரி என்னோடய க்ராக்கரி யூனிட்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அந்த டீ எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிஷினில் போட்டு டப்பு டப்புன்னு எடுத்து வச்சுருவோம். நம்ம என்ன தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சின்ன சின்ன டஸ்ட் வந்து அதில் போய் செட்டில் ஆக தான் செய்யுது. ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பேன். நான் இப்படி தான் பிளான் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு நான் வந்து எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. என்னோடய ஒர்க்கை நான் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸுமே வந்து கிடைக்கும். இன்னொன்று நான் காலையில் நான் எப்போவுமே என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், காலையில் எந்திரிச்ச உடனே அந்த என்னோடய வேலை முடிகிற வரைக்கும் ஃபோனை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபோனை தொட்டோன்னா அது ஒரு 2 hours எப்படி போகுதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா அந்த ஃபோன் பார்க்குறதுலே ஒரு மைண்டு டயர்ட் ஆகும், நம்ம வீட்டில் வேலையே செய்ய மாட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக காலையில் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அந்த ஒரு சுறுசுறுப்பு வரும் பாருங்கள், அதுலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருந்தா கூட அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.